வணக்கம். மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம், அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் 2025 இது எப்போ அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல தரப்புலையும் நிறைய தகவல்கள் பரவன வந்தம் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவலை இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா அமல்படுத்த அவர்கள் பல ஆண்டுகளாகவே கோரிக்கைகள் மற்றும் போராட்டங்களை நடத்த வந்தம் தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில அரசு ஊழியர்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்கக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டம் எப்போது அமலுக்கு வரும், முதல்ல இது வருமா, அதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என்பதை இங்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பழைய ஓய்வூதிய திட்டம் எப்போ ரிஜெக்ட் பண்ணாங்க, எதனால ரிஜெக்ட் பண்ணாங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை பார்த்தீங்கன்னா ரத்து செஞ்சு தமிழகத்தில் புதிய ஓய்வூதிய திட்டம் கடந்த 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி அமல்படுத்தினாங்க. ஆனால் புதிய ஓய்வூதிய திட்டத்தால் தங்களுக்கு பெரிய பயன்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே நீங்கள் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு அப்போதிலிருந்தே நம்ம அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைத்த வண்ணம் தான் வந்துட்டு இருக்காங்க. 2003ஆம் ஆண்டு வரை அமலில் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் வாங்கிய கடைசி சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ இது பழைய ஓய்வூதிய திட்டம். ஸோ இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகள் பணி செய்த அரசு ஊழியர்களுக்கு அவங்களுடைய கடைசி சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பணியிலிருந்து ஒருவேளை விலகுறவர்களாக இருந்தால், அதாவது விஆர்எஸ்லாம் கொடுப்பாங்களே, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அது மூலயமா விஆர்எஸ் கொடுத்து அவங்க பணியிலிருந்து விலகுறாங்க அப்படின்னா, அப்படி விஆர்எஸ் வாங்குறவங்களுக்கு பணிக்கொடை ஓய்வூதியத்தில் 1/3 பங்கினை ஒப்படைச்சி அதற்கான தொகையை முன்கூட்டியே பெறுவது உள்ளிட்ட பல பயன்கள் பழைய ஓய்வூதிய ஸ்கீம்ல இருந்துச்சு. பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் இருக்கு இல்லையா, இதில் எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ என்னென்னா அதில் உள்ள பெனிஃபிட் இதில் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். பிறகு அது எப்படிலாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு அவங்களுடைய ஓய்வூதிய தொகையை பங்களிப்பு அடிப்படையில் சேமித்து ஓய்வு பெறும்போது பார்த்தீங்கன்னா ஒரே தொகையாக அவங்க பெற்று வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுவே அரசு ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க இதனால் தங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க கூறிய வண்ணம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தரப்புலேருந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒன் டைம் பேமெண்ட்டாக அவங்க வாங்குறதுனால இதில் பெரிய யூசஸ் ஒன்றும் அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டின் சட்டமன்ற தேர்தலின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு 4 ஆண்டுகள் ஆகியுமே தற்போது வரைக்கும் அதை அமல்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, இது வரைக்கும் அமல்படுத்தாத இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை எப்போது தான் அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க, எப்போ அமல்படுத்துவதா அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான 3 பேர் கொண்ட குழு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த குழு பார்த்தீங்கன்னா வரும் செப்டம்பரில் அறிக்கையை சமர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த குழு என்ன பண்ணுன்னா இதில் பற்றின பரிசீலனையை மேற்கொண்டு அதுக்கு அவங்க ஒரு தீர்வு காணும் வண்ணம் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு. இந்த 3 பேர் கொண்ட குழு அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மிகுந்த நம்பிக்கையில் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் திமுக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் எண்ணம் இல்லை என்ற முறையில் அவங்களுடைய கருத்துக்களை ஒரு பக்கம் பதிவிட்ட வண்ணம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்குள்ள தமிழக அரசு இது தொடர்பான நல்ல செய்தியை வெளியிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம் அரசு ஊழியர்கள் சிலர் ரொம்ப நம்பிக்கை தெரிவித்த வண்ணம் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ உள்ள தகவல். மேல அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நன்றி.